வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் சின்னதாக டெஸ்ட் சீரிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி கொடுத்துருந்த டாபிக் முகலாயர்கள். ஸோ முகலாயர்லேருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஏப்ரல் 20, 1526, ஏப்ரல் 21, 1526. ஸோ ஃபஸ்ட்டு பானிபட் போர் எப்போ நடந்துச்சு? 1556 ஆர் 1526? ஸோ பானிபட் போரை பொறுத்த வரைக்கும் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். ஸோ இப்ராஹிம் லோடிங்கிறவர் லோடி வம்சத்தோட கடைசி அரசர். ஸோ அவருக்கும் பாபருக்கும் இடையில நடந்திருக்கும். பாபர் வந்து முதல் பானிபட் போரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் முகலாய பேரரசை வந்து நிறுவிப்பார். ஸோ அந்த பானிபட் போர் எப்போ நடந்துச்சுன்னா ஏப்ரல் 21, 1526. முதல் பானிபட் போர் ஏப்ரல் 21, 1526 நடந்திருக்கும். பாபர் வந்து தன்னுடைய பீரங்கி படைகளை யூஸ் பண்ணி இந்த பானிபட் போரில் வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ முதல்ல போர்களில் பீரங்கி படையை யூஸ் பண்ணதும் இந்த பாபர் தான். இந்த பானிபட் போரில் பாபர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் முகலாய பேரரசு நிறுவப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் முதலாம் பானிபட் போர் பற்றி புக்கில் சொல்லியிருக்க நியூஸஸ். அடுத்த கொஸ்டின், துசுக்-இ பாபரி பாபர் நாமா என்பது யாருடைய சுயசரிதை? துசுக்-இ பாபரி பாபர் நாமா என்பது யாருடைய சுயசரிதை? ஸோ துசுக்-இ பாபரிங்கிறது பாபரோட ஆட்டோபயோகிராஃபி. ஸோ பாபரோட சுயசரிதை தான் துசுக்-இ பாபரி. ஸோ இது வந்து பாரசீக மொழிகளில் இருக்கும். பாபரோட ஆட்சிகள் எப்படி இருக்கும், பாபரோட நிர்வாகங்கள் எப்படி இருக்கும்னு இந்த பாபரே வந்து பாரசீக மொழியில எழுதியிருப்பார். ஸோ இவரோட ஆட்டோபயோகிராஃபி தான் பாபர் நாமான்னு சொல்றது. ஸோ பாபர் நாமாங்கிறது பாபரோட ஆட்டோபயோகிராஃபி. தேர்ட் கொஸ்டின், கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு. கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு 1529 and 1527. கான்வா போர் 1529 and 1527. ஸோ கான்வா போரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நடையில் நடந்திருக்குன்னா பாபருக்கும் ராணா சங்கா, அதாவது சித்தூரோட மேவார் சித்தூர் இவங்க ஆண்ட அரசன் ராணா சங்காவுக்கும் இடையில தான் இந்த கான்வா போர் கான்வாங்கிற இடத்துல நடைபெற்றிருக்கும். இதுலையும் பாபர் வந்து தன்னுடைய பெரும் படையை காட்டி அந்த கான்வா போர்லையும் பாபர் வந்து ஜெயிச்சிருவாடு. சித்தூர் ராணா சங்கா வந்து தோல்வியை தழுவிடுவாங்க. ஸோ அந்த கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு 1527. கான்வா போர் 1527 நடந்திருக்கும். பாபருக்கும் சித்தூரின் அரசர் ராணா சங்காவுக்கும் இடையில நடந்திருக்கு. பாபர் ஜெயிச்சிருப்பாரு. ஃபோர்த் கொஸ்டின், சௌசா போர் யார் இருவருக்கிடையே நடைபெற்றது? சௌசா போர் யார் இருவருக்கிடையே நடைபெற்றது? ஷெர்கா ஹுமாயூன் அண்ட் ஷெர்கா அக்பர். சௌசா போர் யார் இருவருக்கிடையே நடைபெற்றது? ஹுமாயூனுக்கும் ஷெர்கானுக்கும் இடையில நடந்துச்சா அல்லது ஷெர்கானுக்கும் அக்பருக்கும் இடையில நடந்துச்சான்னு கேட்குறாங்க. ஸோ சௌசா போர் வந்து எந்த இயரில் நடந்திருக்குன்னா 1539 வந்து நடந்திருக்கும். 1539 தான் நடந்திருக்கும் இந்த சௌசா போர். ஸோ சௌசாங்கிற பிளேஸ், அந்த சௌசாங்கிற இடத்துல தான் நடந்திருக்கும். அதனால தான் இந்த போருக்கு வந்து சௌசா போர்னு நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த போர் யாருக்கு இடையில நடந்திருக்குன்னா ஷெர்கானுக்கும் ஹுமாயூனுக்கும் இடையில தான் நடந்திருக்கும். ஸோ ஷெர்கான் அண்ட் ஹுமாயூனுக்கு இடையில தான் நடந்திருக்கும். இதில் வந்து ஷெர்கான் வந்து வெற்றி பெற்றுவார். ஷெர்கான் வந்து ஜெயிச்சிருவார். ஹுமாயூன் வந்து தோல்வியை தழுவிடுவார். இவர் வந்து தப்பிச்சு ஹுமாயூன் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வேற ஒரு இடத்துல போய் பதுங்கிடுவார். ஸோ சௌசா போரில் வெற்றி பெற்றவர் வந்து ஷெர்கான் தான். யாருக்கு இடையில நடந்துச்சுன்னா ஷெர்கானுக்கும் ஹுமாயூனுக்கும் இடையில தான் இந்த சௌசா போர் நடைபெற்றிருக்கும். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், சூர் வம்சத்தை சேர்ந்தவர். சூர் வம்சத்தை சேர்ந்தவர் ஷெர்ஷா ஆர் அக்பர். சூர் வம்சத்தை சேர்ந்தவர் ஷெர்ஷா ஆர் அக்பர். ஸோ அக்பர் வந்து முகலாய வம்சத்தை சேர்ந்தவர். இவங்க ஷெர்ஷா தான் சூர் வம்சத்தை சேர்ந்தவர். ஸோ சூர் வம்சத்தோட அரசர் தான் ஷெர்ஷா. சிக்ஸ்த் கொஸ்டின், விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பியவர். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பியவர் அக்பர் அண்ட் ஷெர்ஷா. ஸோ யார் வந்து விவசாயி சீர்குலைஞ்சா அரசன் சீர்குலைவான்னு நம்பியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் அக்பர் அண்ட் ஷெர்ஷா. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஷெர்ஷா. ஸோ ஃபஸ்ட்டு விவசாயிகளுக்கு தன்னோட அரசில் வந்து முக்கியத்துவம் முதல்ல கொடுத்தவர் வந்து ஷெர்ஷா தான். அதுக்கப்புறம் தான் ஷெர்ஷாவை பார்த்துட்டு அக்பர், ஜஹாங்கீர், முகலாய பேரரசில் வந்தவங்க எல்லாமே ஷெர்ஷாவோட நிர்வாகத்தை பின்பற்றி தான் அடுத்தடுத்து முக்கியத்துவங்கள் வாய்ந்த திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு ஏற்றிருப்பாங்க. ஆனால் முதல்ல விவசாயி தான் நாட்டோட முக்கியத்துவம்னு நம்பினவர் வந்து ஷெர்ஷா தான்.
ஸோ அவர் தான் விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பினார். ஸோ இதுக்கு ஆன்சர் ஷெர்ஷா. அடுத்த கொஸ்டின் செவன்த் கொஸ்டின். வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் என கூறியவர். வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் என கூறியவர் ஸ்டான்லி லேன்பூன் அண்ட் ராஜா பார்மால். ஸ்டான்லி லேன்பூன் அண்ட் ராஜா பார்மால். ஸோ யார் வந்து வாழ்க்கையை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வந்து வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் என கூறியவர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்டான்லி லேபூன். ஸ்டான்லி லேபூனின் பொன் பொதிந்த வார்த்தைகள் தான் இந்த மேலே இருக்க இந்த வார்த்தை. ஸோ ஹுமாயூன் வந்து எப்படி இறந்துருப்பார்னா எல்லா போர்கள்லையுமே ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக டெல்லியில் இருக்க ஒரு லைப்ரரியில் வந்து மாடிப்படியிலேருந்து கீழே வந்து இறந்துருப்பார். ஸோ அவர் தான் சொல்லியிருப்பார் வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் என கூறியவர். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்டான்லி லேபூனி. 8th கொஸ்டின். அக்பர் துறை நிதி நிர்வாகம் டேஷ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. அக்பர் துறை நிதி நிர்வாகம் டேஷ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. பாபர், ஷெர்ஷா. ஸோ அக்பரோட நிதி நிர்வாகம் யாரை பின்பற்றி அமைக்கப்பட்டது? பாபரை ஃபாலோ பண்ணியிருப்பாரா ஆர் ஷெர்ஷாவை ஃபாலோ பண்ணியிருப்பாரான்னு கேட்குறாங்க. ஸோ அக்பர் வந்து யாரை ஃபாலோ பண்ணியிருப்பார்னா ஷெர்ஷாவை ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ ஷெர்ஷா தானே விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாட்டை வந்து நல்ல முறையில் கொண்டு போயிருப்பார். ஸோ அதை முன்னுதாரணமாக வச்சு தான் அக்பருக்கு பின் வந்தவர்கள் முகலாய சாம்ராஜ்யத்தில் அவருக்கு பின் வந்தவங்க எல்லாமே இந்த ஷெர்ஷாவோட ஃபார்முலாவை பின்பற்றி தான் ஆட்சி புரிவாங்க. ஸோ அக்பர் துறை நிதி நிர்வாகம் ஷெர்ஷாவின் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. அடுத்த 9th கொஸ்டின். பாதுஷா நாமா என்பது டேஷின் வாழ்க்கை வரலாறாகும். பாதுஷா நாமா என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறு? ஸோ பாதுஷா நாமாங்கிறது ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறா ஆர் பாபரோட வாழ்க்கை வரலாறா? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு. ஸோ பாதுஷா நாமாங்கிறது ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு. அதே மாதிரி பாபர் நாமான்னு சொல்றது பாபரோட வாழ்க்கை, அது வந்து ஆட்டோபயோகிராஃபி. பாபரோட ஆட்டோபயோகிராஃபி பாபர் நாமா. பாதுஷா நாமாங்கிறது ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு. 10th கொஸ்டின். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்த முதல் மனிதர். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்த முதல் மனிதர் அக்பர் ஆர் பாபர். ஸோ கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் அந்த கப்பலில் வந்து ஒட்டகம் மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் யார்? அக்பரா பாபரான்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடித்தவர் வந்து அக்பர். ஸோ கப்பலின் ஒட்டகம்ங்கிறது என்ன தொழில்நுட்பம்னா, ஸோ இப்போல்லாம் ஆரம்பத்தில் வந்து கப்பலை வந்து வெளியிலே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடலுக்கு உள்ளே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அக்பர் என்ன கண்டுபிடிச்சார்னா ஒரு படகு வந்து கடலில் செஞ்சு அதை நிறுத்திட்டு அது மேலே வந்து அந்த கப்பலை வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போது கடலுக்குள்ளே கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கடல் உள்ளே தானே அந்த படகு மேலே கப்பலை கட்டுறாங்க. அப்போ வந்து ஈஸியாக அதை வந்து கடலுக்குள்ளே கொண்டு போயிடலாம், ஓரளவு செலுத்திடலாம். அந்த தொழில்நுட்பத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக கண்டறிஞ்சவர் வந்து அக்பர். ஸோ அக்பர் வந்து இந்த தொழில்நுட்பம் மட்டும் இல்லை, நிறைய நீர் இறைக்கும் இயந்திரங்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்களை வந்து அக்பர் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக உள்ளது இந்த கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பம் தான். ஸோ அதை கண்டுபிடிச்சவர் அக்பர். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்த முதல் மனிதர் அக்பர். ஸோ இதோட முகலாயர்களில் 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த டாப்பிக்கில் என்ன படிக்கணும்னா சிந்துவெளி நாகரிகம். ஸோ அடுத்த டாபிக் படிக்க வேண்டியது சிந்துவெளி நாகரிகம் தான் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா ஓரளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு கவர் ஆகிடும். பெரிய பெரிய டாபிக் வந்து ஓரளவுக்கு கவர் ஆகிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.